நல்ல அழகாக குழிப்பணியாரம் எப்படி ஊற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம அரைக்கக்கூடிய மாவு வந்து இட்லி மாவாக இல்லாமல் இதுக்குன்னு குழிப்பணியாரத்துக்குன்னு தனியாக மாவு அரைச்சி செஞ்சீங்க அப்படின்னா குழிப்பணியாரம் ரொம்ப சாஃப்டாக வரும். எவ்வளோ நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக வரும். அதே போல் அந்த ஷேப்புமே நமக்கு அழகாக கிடைக்கும். கொஞ்ச நேரம் ஆனால் சுருங்கி போகாமல் அதே மாதிரி நம்ம எப்படி சுடுறோமோ அப்படியே ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்கும். பேன்லேயும் ஒட்டாமல் ஈஸியாக திருப்ப வரும். குழிப்பணியாரத்துக்கு அதிகமாக நீங்கள் எண்ணெய் தேவையே இல்லை. நீங்கள் பணியாரம் ஊற்றுறதுக்கு முன்னாடி எல்லா குழியிலையும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 3/4 குழி அளவுக்கும் மாவு ஊற்றுனீங்கன்னா நல்லா உப்பி வரும். உப்பி வரும்போது சைடில் அப்படியே அந்த ஸ்பூன் வச்சு பண்ணிங்கன்னாவே நல்லா உங்களுக்கு அழகாக திருப்ப வரும். அந்த ஓரங்கள் எல்லாமே நல்லா வெந்து வர மாதிரி தெரிஞ்ச போது நீங்கள் அப்படியே ஸ்பூன் வச்சு விட்டிங்கன்னா அதுவே தன்னால் திரும்பிக்கும். அந்த அளவுக்கு எண்ணெய் அதிகம் இல்லாமல் சூப்பராக செஞ்சிடலாம். நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது கொஞ்சம் எண்ணெய் அரை ஸ்பூன் விட்டு ஊற்றினேன். ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இதுக்கு ரெசிபி வேணும்னா செட்டிநாடு குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட டீட்டெயில் ரெசிபி அதில் போட்டிருக்கோம். மாவை எப்படி அரைக்கிறது, என்ன மாதிரியான மசாலைகள் சேர்த்து இந்த குழிப்பணியாரம் ரெடி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இதில் இனிப்பு வகையும் பண்ணலாம், உப்பு வகையும் பண்ணலாம். ஒரே மாவில் 2 டைப்பும் செய்யலாம். நான் உங்களுக்கு இதோட டீட்டெயில் ரெசிபி கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிநாடு ரெசிபிஸ் நிறைய அந்த சேனலில் போட்டிருக்கோம். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான குழிப்பணியாரத்துக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.